கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி அவரை துதிக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியிலையும் நான் சொல்கிறது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையில் போக முடியாது, ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. அப்படி அடிக்கடி நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எதற்கு நமக்கு வேண்டும், நமக்கு எதுக்கு அவர் வேணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாத்திரம்தான் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாஞ்சையோடு நம்ம ஜெயிப்போம். அந்த அந்த வாஞ்சை நமக்கு வர்றதுக்காண்டி நம்ம அந்த வசனங்களை தியானிக்கலாம்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி அந்த தலைப்பை வச்சே நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி இந்த வசனங்களை நான் எடுத்துக்கேன். இன்றைக்கி அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் எதுக்கு வேணும், அவர் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா, கேட்டால் அவர் இருந்தால் என்னென்ன மாதிரி நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களே இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அப்படியே அவர் செய்வார், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் இந்த வசனத்தை எந்த காரியத்தை கொண்டும் ஆண்டவரே நாங்கள் அதை புரிந்து கொண்டோ அதை ஆண்டவரே நடைமுறையிலே நாங்கள் செயலாற்றவோ முடியவே முடியாது ஆண்டவரே. அதனாலே தேவ ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் என்று அஞ்சோடு பிள்ளைகளுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை இந்த நாட்களிலே நீ தரத்தக்கதாய் வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்கள் நடச்செல்லமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு தேவை என்பதை அறிந்து கொள்ள அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் ஆண்டவரை இங்கே தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகவே இந்த வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, வசனத்தை நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. அதை நீங்கள் ஆண்டவரே நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வார்த்தைகளை பேச எங்களுக்கு நீங்கள் ஆவியான உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு வச்ச நாம் ஜெபங்கள்னால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி அதனுடைய வசனத்துக்காக ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும்.
பெற்று வாழ வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், மூடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், மூடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயா சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு எதுக்கு வேண்டும், நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நாட்களில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஜெயிப்போம். அதுக்கு முதலாவது பார்த்திங்கன்னாக்கி யோவேல் 2:28 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கர்த்தர் சொல்லுதுன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ மாம்சமான யாவர்னா யார்? ஏழை, பணக்காரன், இல்லாட்டா ஒரு நல்லா படித்தவன், அப்படி யாருமே கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்தினார். நம்ம அவர் ஊழிய பாதையில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, படித்தவங்க மாத்திரம் இல்லை, படித்தவங்களும் இருந்தாங்க, பணக்காரன்னு இருந்தாங்க. அதே இதில் ஒன்றுமே இல்லாத மீன் பிடிக்கிறவங்க அவங்களெல்லாம் வச்சு கூட, படிப்பறிவே இல்லாதவங்கள கூட வச்சு நல்லா ஊழியம் பண்ணார். அப்போது எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த ஆவியானவரை பற்றி படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஆவியானவரை எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லார் மேலேயும் இருக்கும்பொழுது, ஆவியானவர் இருக்கும்போது என்ன நடக்கும், என்ன அவர் எதுக்காக தர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி நம்ம தியானிப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் குமார்த்திகள் உங்கள் குமாரத்திங்கெல்லாம் தீர்க்கதரிசியாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த யோவேல் தீர்க்கதரிசியில். அப்போ நம்மளை மாத்திரம் இல்லை, நம்முடைய எல்லாரையும் மாத்திரம் இல்லை, அவங்க பிள்ளை சந்ததியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசனம் சொல்வாருன்னா, தீர்க்கதரிசிகள்லாம் நிறையா இங்கே பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ஆண்டருடைய தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தது தான் தீர்க்கதரிசிகள். அப்படி தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம பிள்ளைங்க மாறினாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். உலகத்தில் ரொம்ப இப்போ உலகம் இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி அதாவது பரிசுத்தமாக வாழ்கிறதோ, மற்ற தீர்க்கதரிசனம் உண்மையாக தீர்க்கதரிசனம் சொல்கிற பிள்ளைங்களோ, உண்மையாக உதவி செய்கிறவங்களோ, உண்மையாக ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறவங்களோ நம்ம தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மளையும், அதாவது மாம்சமான யாவர் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லி ஊற்றி, நம்முடைய பிள்ளைகளையும் தீர்க்கதரிசிகளாக மாற்றுவேன், பிள்ளைகளை பையங்களை எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக மாற்றுனாருன்னா நம்ம உலகம் எவ்வளவு அருமையாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த வசனத்தை படிக்கும்போது யோசனை பண்ணேன். நீங்களும் அந்த யோசனையை கொண்டு வந்தால் தான் அடுத்த வசனம் படிக்கும்போது நமக்கு அது புரியும். அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசிகளாக மாறணும். அதாவது உண்மையான தீர்க்கதரிசிகளே நிறையா பொய் தீர்க்கதரிசனம் சொன்னதே நம்ம வேதத்திலே இருக்குது. அதை இனங்கண்டுகளுக்கு தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. உண்மையாக தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நிறைய தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம படிக்கும்போது அது தெரியும், அதை நம்ம படிக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்களை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் மாற்றுவேன்னு சொன்னார்னாக்கி ஆவியானவர் வரும்பொழுது தான், ஆவியானவரை ஊற்றும் பொழுது தான் தீர்க்கதரிசிகளாக மாற முடியும். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். மற்ற பிள்ளைங்களுக்கும் ஜெபிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவர் எப்படி நம்ம செய்வார் அப்படின்னு சொல்கிறத தெரிகிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
அதுதான் நமக்கு படிக்க போகிறோம். இங்கே லூக்கா 4:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, அதாவது இயேசுவானவர் ஆவியானவர் நிறையப்பட்ட உடனே தேசாத்திக்கு புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது முதலாவது சொல்கிறது என்னென்னா, அவர் அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் என்னை ஆவியானவர் நினச்சிருக்காருன்னு சொல்லி முதல்ல ஆவியானவரை பற்றி சொல்லிவிட்டு உடனே அதை தான் சொல்லுவார். அப்போ தரித்திரம்னாக்கி என்னதுங்க? நம்ம தரித்திரம்னா நம்ம ஒரு சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களா, இல்லாட்ட பணம் இல்லாதவங்களா, ஒரு வசதி அப்படி கிடையாது. தரித்திரம்னாலே ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை தியானிக்காதவன், என்னுடைய பிள்ளையா இல்லாதவன், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காத பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னாக்கி அவங்க தரித்திரம் தான். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது மாத்திரம் இந்த ஆவியானவர் நம்மளுக்கு பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நாம் தரித்திரனே கிடையாது. நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, சிலுவையில் நமக்காக எல்லா தரித்திரத்தையும் நம்மளை ஐஸ்வர்யமாக மாத்திரக்கும் அவர் தரித்திரம் ஆரம்பிச்சோன்னா, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நமக்கு எந்த விதமான தரித்திரமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தரித்திரத்துக்கு சுவிசேஷம்னா ஆண்டவரை விசுவாசிக்காத, ஆண்டவரை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம், அதாவது நற்செய்தியை சொல்லுங்கள். நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு இதை செஞ்சுருக்கேன், அதனால் நீங்கள் தரித்திரம் கிடையாது, நீங்கள் ஐஸ்வர்யனா மாற்ற நான் என்னால் முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி இருக்கணும், தரித்திரராக இருக்கவே கூடாது. அந்த சுவிசேஷம் சொன்னாலே பார்த்திங்கன்னா, சுவிசேஷம் நம்ம நிறைய நீங்கள் கிராம சைடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இந்த வேத வசனங்களை நம்ம சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற காரியங்கள், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது தான் அவங்க அந்த ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுல்ல. நிறைய நம்ம கிராமங்களில் இந்த புக்கெல்லாம் கொடுக்கும்போது, சுவிசேஷ புக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் அவங்க படிக்க தெரியுமோ தெரியாதோ, நம்ம சொன்னால் படிக்க தெரியுங்களாம்மா அப்படின்னு கேட்டால் என் பேத்தி படிக்க சொல்லுவாம்மா, என் மகா படிப்பா, எனக்கு தெரியாதம்மா அப்படிம்பாங்க. அப்போ அந்த புக்கை வாங்கிட்டு சந்தோஷமாக அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, நான் அதை படிக்க சொல்கிறேன் கேட்கேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி வசனங்களுக்கு அவங்க கீழ்ப்படுத்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட அந்த வசனமே தெரியாதவங்கள கூட நீங்கள் படிக்க சொல்லலாம், நீங்கள் படிங்க, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த நல்ல செய்திகளை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதை படிக்கிறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் நிறையா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் தான் இந்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கார். முதலாவது நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தவறான காரியம். அது இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிறைச்சி நம்மளை நடத்தி நம்மளை புடமிட்டு இந்த வசனத்தின் மூலமாக புடமிடுறத என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆவியானவர் பெற்றுக்கொண்டோன்னு அந்தால நான் எல்லாம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. நிறைய பாருங்கள், அந்த காரியங்களில் கொண்டு போகும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஆவியானவர் கொண்டு போகிறது வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நேரான வழியாக இருக்கும், நமக்கு கோணலான வழியாக தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாதையே ஒரு மாற்றமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிறது நேரான பாதையில் கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம முழுவதும் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்பொழுது ஆசீர்வாதத்தை தடை பண்ண யாராலும் முடியாது. நம்ம கூட ஆண்டவர் ஆவியானவர் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள், நிறைய பிசாசனம் கொண்டு வருவான். ஆனால் அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்காங்க. ஒரு நற்செய்தியை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது சொல்லணும். ஆண்டவர் நம்ம நடத்துவார். நாம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகளை நல்லா மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம சொல்லணும். அப்போ கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ள யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவரை நாமத்தை தொழுது கொள்ளுங்க. அப்போ அவருடைய நாமத்தை சொல்கிறவங்க எல்லார் மேலேயும் என்ன சொல்வேன், நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத சொல்லுது பார்ப்போம். அபிஷேகத்தின் மூலம் ஆண்டவருடைய மக்களுக்கு தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்படுது. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த தீர்க்க தரிசன ஆவியை ஆண்டவர் தர்றாருன்னு சொல்லி நம்ம முழுமையாக நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்க ஜெபித்து அவங்க உண்மையாக சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் கரெக்டாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அது எச்சரிப்பாக இருக்கலாம், இல்லாட்டா இது நடக்கும் ஒரு சந்தோஷமாக சொல்லலாம். எதுனாலும் சரி நம்ம அதை பின்பற்றி அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கிற காரியங்கள்லாம்
அவங்க சொல்லும் பொழுது நம்ம அதில் நம்ம சரிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். எல்லாரும் அப்படி எல்லாருமே தீர்க்க தரிசனம் போய் தீர்க்க தரிசனம்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டாக சரியா இல்லாட்டா தவறான்னு சொல்லி நம்ம வேத வசனத்தை வச்சு நம்ம அவங்கள இனம் கண்டு கொண்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே விசுவாசிகளாக நடக்க அடையாளங்கள்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் செய்கிறார். பார்த்தீங்களா, பிசாசுகளை துரத்துவீங்க எல்லாம் சொல்கிறாரு. அப்போது பிசாசுகளை துரத்துறது பெரிய காரியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசானவன் இருந்தாலும் கூட அதை நீங்கள் துரத்துறதுக்கு உங்களால் முடியும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை செய்ய உங்களால் முடியும், மற்றவங்களையும் விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டவர் அதை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு. வாக்குத்தத்தம்னா என்னது? அதை செய்து முடிப்பார். ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார்னா மனுஷன் சொல்லிட்டு அப்படியே மாறுற மாதிரி மாறுற ஆண்டவர் கிடையாது. அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்வீங்க, தீர்க்கதரிசிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன விசுவாசிக்கணும்னு நீங்கள் தீர்க்கதரிசிகளாக மாற்றுவேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக அதை செய்கிறாரு. அது செய்யக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட அந்த பிள்ளைகளாக நம்ம வாழவும், அதுக்கு அந்த தீர்க்கதரிசன பிள்ளைகளாக தீர்க்கதரிசனம் சொல்கிற பிள்ளைங்களா மற்றவங்களை சீர்திருத்தணும். ஏன்னா நம்ம தரிசனம் சொல்லி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு பிள்ளைங்கள ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டை பார்த்திங்கன்னா அவங்க எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த நாட்களில் ஆவியானவர் தந்திருக்காரு. அதனால் ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். 2 கொரிந்தியர் 8:9 பார்த்திங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும், அவர் பெரிய பணக்காரனாக இருந்தாருனாலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். நமக்கு நம்ம நல்லா வசதியோடு இருக்கணும், நம்ம பணம் குறைவு இருக்கக்கூடாது, நம்ம எதுலேயுமே குறைவாக இருக்கக்கூடாது, நம்ம தலையை குனிஞ்சிருக்கக்கூடாது. இப்படிங்க நமக்கு தரதுக்காண்டி தான் அவர் தரித்திரரானார் வழி, அவர் தரித்திரம் கிடையாது. அப்போ நம்ம எதுக்காக தரித்திரரானார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கி நமக்கு தெரியும். அவர் எப்போவுமே பாருங்கள், ஒரு மற்ற மக்களுக்கு தர்மம் செய்கிறதோ மற்ற அவங்களுக்கு குணமாக்கக்கூடிய காரியங்களோ அந்த சுபாவம் அந்த குணம் அவருக்கு இருந்தது. அந்த குணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்காரு. நமக்கு அந்த மாதிரி குணங்கள் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் மற்றவங்களுக்கு மனம் இரக்கம் உள்ளவர். அவர் இறங்கி உதவி செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருடைய குணத்தை நம்ம அவர் தருத்துறன்னு பார்த்த உடனே அதெல்லாம் நீ ஏழையாப்பா அப்படின்னு அந்த 2 காசு போட்ட பொம்பளை எல்லாத்தையும் போட்டா அப்படிங்கிறது. எவ்வளோ பணங்கள் பெரிய பணம் கெட்டுக்கட்டாக பணம் உண்டியலில் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2 காசு போட்ட பொண்ணு தான் நிறைய போட்டா, அவங்கெல்லாம் இருக்கிறது போட்டால் இவங்க எல்லாத்தையுமே போட்டா அப்படிங்கிறாரு. அப்போது ஆண்டவர் நேசிக்கிறது என்னன்னா, நமக்கு இருக்கிறதுல ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்கு தந்திருக்காரு, அதுலேருந்து நம்ம கொடுக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய காரியமாக ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அவர் எல்லாவற்றையும் கொடுக்காரு, இறங்குறாரு, அன்பு காட்டுறாரு. அவங்களுக்கு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது சொல்கிற அந்த மாதிரி காரியங்கள் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அவருடைய ஐஸ்வர்யம் அதில் நம்ம அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு. அதுலேருந்து நம்ம முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய கிருபை, அவருடைய கிரியை அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய இந்த விசுவாசிகள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்க்காரு. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் நம்ம விசுவாசிகளாக இருந்தோம்னாக்கி இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு இறங்குறவங்களா, மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா, நம்மளால் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கணும், உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யணும். இல்லாட்டா அவங்களுக்கு ஏதாவது கவலையோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரது தான். அதை நம்ம செய்கிறதுக்கு அவருடைய குணங்கள் நமக்கு முதலாவது அவர் குணங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அவர் எப்படி குணங்களோடு இருந்தாரோ அந்த குணங்கள் தான் நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அதை நம்ம செய்யணும். அவர் நமக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதனால் நாம் செய்தது ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதை நம்ம படிப்போம். அடுத்தது பாருங்கள், தரித்திரன்னா யார்? தரித்திரன்னு சொன்னோம்னாக்கி, இப்போ நான் முதல்ல சொன்னேன், சுவிசேஷத்தை ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவன் தான் தரித்திரன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருந்ததுனாக்கி ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் நம்ம தரித்திரம் கிடையாது. ஏன்னா அவர் சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சதை நமக்கு சொந்தமாக்கிட்டாரு. அப்புறம் நம்ம எப்படி தரித்திரன் ஆகும்? அதனால் தரித்திரனுங்கிற கேள்விக்கு நம்ம முதலாவது பதில் கேட்டுக்குவோம்.
அதில் வந்து நீதிமொழிகளில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 14வது அதிகாரத்தில் 31வது வசனம், தருத்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இப்போ தருத்திரவன் வந்து அதை இல்லாதவனை எவனா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு குணம் வந்து என்னென்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிடாம பட்னியாக இருக்கும்போது 3 நாள் பட்னியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ போய் சாப்பிட்டுட்டு வரட்டும், விட்டு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி சீசர்லாம் சொல்லும்போது இல்லை நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னா, ஐயோ இந்த வனாந்தரத்தில் போய் நான் எங்கே போய் இவ்வளோ பேருக்கு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 5000க்கு மேலே இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கி இல்லை என்கிட்ட இல்லை, அவங்க வந்து எங்கேயோ போய் சாப்பிட்டு வரட்டும், அதை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர் நீங்களே தான் சாப்பாடு கொடுக்கணும்னு போய் இருக்கிறத கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து இந்த தருத்திரனை வந்து அதை இல்லாதவன் வரவங்களை வந்து அப்படியே நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறதும் கிடையாது, அப்படியே அனுப்ப போகிறதும் கிடையாது. ஆண்டவர் அவனை வந்து என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிச்சு அவனை வந்து நிறைவாக்குறாரு. அவர் குறைவாக இருக்கும்போது நம்ம போகும்பொழுது நம்ம இருக்கிறவனமாவே வாங்காரு. நம்ம வந்து பெரிய பரிசுத்தவனாக மாற்றி நம்ம பெரிய பணம்லாம் சம்பாதிச்சு நம்ம பெரிய வீடு கட்டி அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஏதோ செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ இருக்கோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அந்த இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம வந்து அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக நம்ம மாற முடியும். அதனால் தருத்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்குனவன் நிந்திக்கிறான்னு என்னது, ஆண்டவர் இவர் யார், நம்மளை இந்த இதெல்லாம் நம்ம அவர் என்ன நம்ம பார்க்க போகிறாரா, தருத்திரன் நம்ம என்ன செஞ்சாலும் இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. தருத்திரன் நம்ம வந்து இல்லாதவங்களா நமக்கு இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்காம இருந்தோம்னா அதுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அந்த குணங்கள் வந்து நமக்கு வேணும். ஆவியானவரை கொடுத்தாலே அவர் வந்து தருத்திரனுக்கு தான் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்கிறாரு. நல்ல செய்தி என்னது, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கார், சிலுவையிலே அறையப்பட்டதுனால அந்த தருத்திரத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு, நீ தருத்திரம் கிடையாது. அந்த நல்ல செய்திகளை சொல்லுறது தான் முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு. அதை நம்ம செய்யணும். அதனால் தருத்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆண்டவரே நம்ம நிந்திக்கிற மாதிரி. அதனால் ஒரு முடியாமல் வர்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்கிறதுக்கு ஆண்டவருடைய குணங்களை நம்ம உருவாக்கணும். அதுதான் நமக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள். அதனால் நம்ம அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களாக இருக்கலாம் கெட்டவங்களாக இருக்கலாம், அதனால் பரவாயில்ல. ஆனால் ஏதாவது சாப்பிட முடியலை, எனக்கு இது முடியாமல் இருக்கேன், நான் இப்படி ஏதோன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது கொடுக்கும் பொழுது அதில் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார், ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீதிமொழி 28-27 பார்த்திங்கன்னா தருத்திரனுக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான். இப்போ தருத்திரனுக்கு கொடுக்குறவன் வந்து அதாவது ஆண்டவருக்கு சொல்கிறார் பார்த்திங்களா, நீ இல்லாதவனுக்கு நீ கொடு. அவனை வந்து ஏழையாக இருந்தோம்னாக்கி அவனை வந்து நீ ஒடுக்காமல் நீ அவனுக்கு ஏதோ கொடுத்தனாக்கி நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டே அப்படிங்காரு. அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னாக்கி நீங்கள் ஒரு ஏழை வந்து கொடுமைப்படுத்தி அவனை துன்பப்படுத்தி அவனை வந்து அவனுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் அப்படி இருக்கிறது தான் இந்த வசனத்தை முந்தின வசனத்துக்கு தருத்திரனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு போனவன்னு சொல்லி அந்த புதிய ஏற்பாடு சொல்கிறத நம்ம பார்க்கோம். அவன் தருத்திரன்னா ஒடுக்கிறவன். ஆனால் வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன தான் தருத்திரனுக்கு கொடுப்பவன் சொல்கிறார். தருத்திரனுக்கு கொடுக்கணும்னா ஏழைக்கெலாம் உதவி செய்கிறது. அப்புறம் ஆவிக்குரிய அதாவது நம்ம ஆவிக்குரிய சரீர அந்த பிரகாரமான அதாவது நோய் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கூட உதவுறதுக்கு அதுதான் நம்ம மிஷினரிகள்லாம் நிறைய செய்கிறாங்க. மிஷினரிகள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் மிஷினரிகளை படிங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க செஞ்ச காரியங்களை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த ஆவியானவரை பற்றி படிக்கும் பொழுதும் அதோட கூட தொடர்பு தான் இருக்குது. அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். ஏன்னா சாதாரணமான காரியங்களை அவங்க செய்யவே இல்லை. ஏன்னா வந்து பாருங்கள், பிள்ளைங்க மனைவி கல்யாணம் பண்ணாலும் சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பாருங்கள் ஊழியம் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னாக்கி படிக்கணும். அதாவது நம்ம மொழிகள்லாம் தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மொழிகளை படித்து அதை வந்து மொழியாக்கம் பண்ணி அதற்கு ஒரு அச்சு அந்த மாதிரி அதை செஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கி பிள்ளைங்க படிக்காமல் சும்மா ரோட்டில் அலைவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. அப்புறம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்க ஒரு குடும்பங்களை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்புகள், இல்லாட்டா படித்து நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தொழிலை பண்ணி அந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்கிறத நம்ம பார்ப்போம். ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கி ஸ்கூல் வைக்கிறாங்க. இல்லாட்டா பார்த்திங்கன்னா இந்த அனாதைகள் அதாவது முடியாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்
செய்யணும், படிக்க வைக்கணுங்கிறத அது செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் காரியங்கள் மிஷினரி ஏன் செய்கிறாங்கன்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அதுதான். அவன் தான் தருத்தரனுக்கு நீ வந்து தருத்தரன்னு கொடுத்தனாக்கி, அதாவது இல்லாதன்னு கொடுத்தனாக்கி நீ வந்து இன்னும் பெருகத்தான் செய்ய நீ குறைய மாட்டே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற வசனத்தின் மூலமாக தான் அவங்கெல்லாம் செயலாற்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காங்க. அதனால் உதவி செய்கிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது. அது எப்படிப்பட்ட உதவினாலும் சரி, அது முடியாதவங்களுக்கு நம்ம உதவியும் செய்யணும். அதே டயத்தில் இந்த வசனத்தின்படி ஆவியானவர் சொல்கிறாரு பாருங்கள், அதை சொல்லணும். அவருடைய நற்செய்தியை நீங்கள் சொல்லணும். தருத்திரனால என்னது? தருத்திரன் வந்து ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் தான் அந்த தருத்திரனாக இருக்கான். அதனால் அவர் தருத்திரனாகி நம்மளை வந்து ஐஸ்வர்யவானாக மாற்றிட்டார். அதனால நாம் வந்து தருத்திரன் கிடையாது. அதனால் ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தான் நம்ம சொல்லணும். எல்லாம் எங்கே நீங்கள் சுற்றி போங்க வேதத்தில், அப்புறம் பாருங்க கடைசியில் அந்த சிலுவை பாதையில் ஆண்டவர் கொண்டு போன அந்த வசனத்துக்கு தான் நம்ம வந்து ஆகணும். ஏன்னா சிலுவையில் தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்காரு அவர் சிலுவையில் மட்டும் நம்ம செய்து முடிக்கலனாக்கி நமக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாத்தையும் செய்து முடித்து பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் அழித்து நமக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பரலோக தகப்பன் நமக்கு வந்து இறங்கி நமக்கு உதவி செய்ய கூட இருக்கார். நம்ம கூட இருக்காருங்கிற நம்ம உற்சாகத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், நன்றி சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டுடைய ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளறதுக்கு வாஞ்சியோடு இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆவியானவர் எதுக்கு தந்திருக்காருங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். உதவி செய்கிறது அவருடைய குணம், அதை செய்யணும். இந்த ரெண்டையும் தான் நம்ம படிச்சுக்கணும். இன்னைக்கு இன்னி வர நாட்களில் அவருடைய என்னெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம இப்போ கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆவியானவர் நமக்கு ஏன் நமக்கு தராருன்னா, எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னம்னாக்கி, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்குது. அடுத்தது நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி நம்ம மற்றவங்களோட என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத கற்றுத்தந்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லித்தர தகப்பனாக இருக்கார். அதனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அவர் மாத்திரம்தான் நம்மளை கடைசி வரை நம்மளை நடத்தி சென்று பரிசுத்தமாக வாழறதுக்கு அநேக பிள்ளைகளை எழுப்ப நம்மளை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றணும். அதில் பாருங்கள், எத்தனையோ நோயில் மறித்து போகிறாங்க. நம்மளை இன்றைக்கும் உயிரோடு வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆயுசு நாட்களை நம்ம வீணாக்காதபடி ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் எழும்ப ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட கிருபை செய்யுங்க. ஏன்னா ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவேன், இந்த பிள்ளைகள்லாம் தீர்க்கதரிசிகளாக மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வசனத்தின்படி நான் இன்றைக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாரையும் நீங்கள் தீர்க்கதரிசிகளாக மாற்றுங்க. உண்மையாக பரிசுத்தமான பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்து பிள்ளைகளை நடத்துங்க. பிள்ளைகள் போகிற இடத்துல வர்ற இடத்துலலாம் நீங்கள் தங்கியிருந்து வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணிப்போம். அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க மாற, தேவன் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக மாற ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. இந்த வசனத்தின் மூலமாக இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற வாஞ்சியை ஆண்டவர் இந்த நாட்களில் தருவார்னு சொல்லி நான் வாஞ்சியோடு தான் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேறுண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் நீடாவே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆம் சுவாமி, உம்மில் வளரவும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும்
தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் தகப்பனே ஸ்தோத்திரம். நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது தருத்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவின் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட தருதரர் யார் ஆண்டவரே? உம்முடைய வசனத்துக்கு நடங்காதது, உம்முடைய வசனத்தை கேட்காதபடி காதுகள் செவிடாய் கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தானே ஆண்டவரே. அதையெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் நாவை ஊற்றுகின்ற வார்த்தை இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாய் கிருபையாய் இறங்கி உதவி செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவர் நிறைத்து ஆண்டவரை நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். பரிசுத்த கூட்டங்கள் எழும்ப வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது தகப்பனே, நாங்கள் கொடுக்கும் பொழுது, நாங்கள் உதவி செய்யும் பொழுது எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்து வழிநடத்த வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை தீர்க்கதரிசிகளை மாற்றி ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்கிற பிள்ளைகள் மாறட்டும். உங்கள் குடும்பங்கள்லாம் ஒரு ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரை கட்டி கொடுத்த பிள்ளைகளாய் மாறட்டும். நீங்கள் ஆண்டவரை தெரிந்தெடுத்த பிள்ளைகளாய் மாறட்டும். அதை கண்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதத்துக்களே வரட்டும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். அவங்க குடும்பங்களின் மூலம் அநேக குடும்பங்கள் எழும்பதை கண்கள் கண்டு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட தகப்பனே, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அற்புதமாய் நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த குற்றங்கள் எழும்பத்தக்கதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. நீ எப்படி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் என்ன செய்வார் என்று எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக நிறைத்து நடத்துங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக ஆண்டவரே ஆவியானவர் நிறைத்து நடத்துவதை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். அதிசயத்தை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே எங்களுக்காக தரித்திரத்தை ஆண்டவரே இந்த சிலுவையிலே அனுபவித்தீரே சுவாமி. அந்த தரித்திரத்தின் மூலம் அடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லவும், நீ உம்முடைய நற்செய்திகளை, நீ சிலுவையில செய்த நற்செய்திகளை நாங்கள் அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையில நீ கடந்து சென்று ஆண்டவரே நீங்க கிருபையா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய், எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வழி தெரியாத போது வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யமா ஜெபிக்கிறோம். சத்துரு வைத்திருக்க எல்லா வலைக்கும் எங்களை மீட்டெடுத்து எங்களை வல்லமையாக நடத்துகிற ஒரு தேவ கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை உறுதியாய் பிடித்து ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்களை கடந்து வர கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால நம்ம அப்படியே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவர் நிறைவாய் பொழிந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி அந்த வாஞ்சையை நீங்க பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க. அந்த வாஞ்சையிலே நீங்க நிறைத்து நிற்க நீங்க கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் இந்த கிருபையாக இருந்து ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த நீங்கள் போதுமான ஆவியானவரை தந்து வழிநடத்தமாச்சு. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைத்து ஆண்டவரை நிறைக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யணுமாச்சு. எபினேஸ்வராக இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்படியே நீ செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி. எங்களுடைய நோய்கள், எங்களுடைய எல்லாமான காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணி, எங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் பரித்தோட தர தேவன் போதுமானவராய் இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் விடை எங்களுக்கு தந்து எங்களை நடத்து வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீங்கள் போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தும். முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா உங்களுடைய சித்தத்துக்கு, உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை முற்றிலுமாய் ஆண்டவரை ஆசீர்வித்து வழிநடத்தமா செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வித்து வழிநடத்தமா செபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் பரிவர்த்துக்கிட்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மறுபடியும் அப்படி சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.